இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பண்ண போறோம்னா, இந்த வாவல் மீன் குழம்பு தான் வைக்க போறோம். இந்த நாட்டு மீன் வாவல், இது வந்து கடல் மீன் கிடையாது. சில ஏரியாவில் கடல் மீன் சொல்லி விற்கிறாங்க, அது நமக்கு தேவையில்ல. ஆனால் இது வந்து நாட்டு மீன், சாப்பிட நல்லா இருக்கும். நமக்கு கொழுப்பு அதிகம். குழம்பு வைக்க போகிறோம், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அது எப்படி வைக்கிறோம்னு ஃபுல்லாக பாருங்க, பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. போடு. நல்லா அலசியாச்சு. இது வந்து கொழுப்பு, அதுதான் இந்த இது கொழுப்பு நல்லாயிருக்கும் மீன். ஜாரில் அடைச்சி வச்சாச்சு. தக்காளி ரெடியாக இருக்குது. சின்ன வெங்காயம், நாட்டு வெங்காயம் போடுங்க எப்பயுமே மீன் குழம்புக்கு, அப்போ தான் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். பெரிய வெங்காயம் போடக்கூடாது. புளி வந்து மீன் குழம்பு எவ்வளோ சேர்க்குறோமோ அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். மீன் குழம்பு புளிப்பு தானே முக்கியம். ஒரு மாங்காய் போட்டால் நல்லாயிருக்கும், ஆனால் இந்த மாங்காய் சீசன் கிடையாது. தேவையான புளி போடுங்க, ஆனால் அதிகமாக போட்டாதீங்க. ஆனால் புளி போட்டால் தான் நல்லாயிருக்கும். வெந்தயம், அடுத்து தக்காளி சேர்க்க வேண்டியதான். உப்பு சேர்த்துக்குருவோம். அதுக்கப்புறம் மசாலா கரைச்சி ஊற்றிட்டு அப்போ தேவையான அளவுக்கு அப்பையும் சேர்த்துக்குறோம். புளி தண்ணி கரைச்சியாச்சு. அடுத்து தேங்காய் சேர்த்துருவோம். வீட்டில் அரைச்ச மசாலா, தேவையான அளவு மிளகாத்தூளா, மிளகாத்தூள், நம்ம கரைச்சோம்ல அதை அப்படியே மிக்ஸ் பண்ணிக்கிறோம் தக்காளியோட. வாவல் மீன் குழம்பு, நாட்டு மீன் வாவல் குழம்பு. ஏற்கனவே உப்பு போட்டிருக்கோம். இப்போ வந்து நம்ம தண்ணியெல்லாம் சேர்த்தோம் பார்த்தீங்களா, அதனால் இன்னும் தேவையான அளவு உப்பு. மிளகா ஃபைனல் போடுங்க. நல்லா கொதிச்சிருச்சு. இந்த மீன் போட வேண்டியதுதான். நம்ம மசாலா சேர்த்துருக்கோம் பார்த்தீங்களா, அது போகிற வரைக்கும் இந்த நல்லா கொதிக்க விடணும். அப்படியே போட்டால் பச்சை வாடை எடுக்கும், அப்புறம் மீன் குழம்பு நல்லாலாம் போயிடும். நல்லா கொதிச்சிருச்சு. மீன் ஆட் பண்ணிக்க வேண்டியதான், சேர்த்துக்க வேண்டியதான். சூப்பர். மீனை காட்டுச்சு போடுங்க. நல்லா வாசம் வருதியா, மீன் போட்டவொடனே வாசம் வருதியா. ரொம்பலாம் இல்லை, 3/4 கிலோ மீன் தான். ஒரே மீன் 3/4 கிலோ சைஸ். அந்த தலை எனக்கு. போட்டு மீன் குழம்புல மீனை போட்டு கிண்டிகிட்டே இருக்கக்கூடாது, அப்புறம் அவ்வளோதான், மீன் உடஞ்சிரும். ஒரு 5 நிமிஷத்தில் ரெடியாக இருக்கும் நமக்கு.
அவ்வளோதான், மீன் குழம்பு ரெடி ஆயிருச்சு. வாவல் மீன் குழம்பு. ஓகே.